ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்ரா மோகன் சமையல். இன்றைக்கி புழுங்கல் அரிசியில், அதாவது இட்லி அரிசியில் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கிளாஸ் புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, 1/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டம்ளருக்கு 1 கைப்பிடி, நம்ம தோராயமாக 3 டம்ளர் எடுத்திருக்கோம். ஸோ 3 கைப்பிடி அளவு சாதத்தை, பழைய சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அரிசியும் பழைய சாதத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை தனியாக அரைச்சிட்டு சாதத்தை தனியாக அரைக்காமல், அரைக்கிறப்பவே 2 கரண்டி அரிசி 1 கரண்டி சாதம் இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஆப்ப மாவை அரைச்சிட்டோம். தண்ணி அதிகமாக நான் சேர்க்கல, கடைசியாக மிக்ஸி ஜார் மட்டும்தான் கழுவி ஊற்ற போகிறேன். ஆப்ப மாவு அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஷியோவில் அரிசியும் உளுந்தும் எடுத்துப்பாங்க. இது நான் யூஸ் பண்ணுற ரேஷியோ. இதில் எனக்கு ஆப்பம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜார் மட்டும்தான் கழுவி ஊற்றியிருக்கேன், வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ ஆப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து நம்ம புளிக்க வச்சுக்கலாம். கடைசியாக ஆப்பத்துக்கு நம்ம ஆப்ப சோடா சேர்க்க போகிறோம். அதனால மாவுக்கு தேவையான அளவு உப்பில் பாதி அளவு உப்பு மட்டும்தான் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டு 15 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். ஆப்ப மாவு அரைக்கிறப்ப பழைய சாதம் சேர்க்குறோம். அந்த பழைய சாதம் 1 நாள் பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 2 நாள் பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 நாள் வெளியில் வச்சுட்டு அடுத்த நாள் தண்ணி ஊற்றி வச்ச பழைய சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 15 மணி நேரம் மாவு புளிச்சிருச்சு. இட்லி தோசை மாவு மாதிரி பொங்கி வராது, அதோட மேல் பகுதி மட்டும் நல்லா புளிச்சு மாவு புளிச்சதுக்கான அடையாளம் நல்லா தெரியும். பாருங்கள், மாவை பார்த்தாலே நல்லா புளிச்சு மேலே கோடு கோடாக திரியாக இருக்குது. இப்போ நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் நல்லா கலந்துக்கலாம். டைரெக்டாக மாவில் சேர்க்குறப்ப கலக்காது. அதனால ஆப்ப சோடாவை தண்ணியில் 1 கிளாஸ் தண்ணியில் நல்லா கலந்து விட்டு ஆப்ப சோடா நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம புளிச்ச மாவில் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்தாதான் ஆப்பம் சாஃப்டாக இருக்கும். ஆப்ப சோடா சேர்க்கலைன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் தரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஆப்ப சோடாவை நல்லா கலந்து புளிச்ச மாவில் ஊற்றிட்டோம். இதை கலந்து விடுறப்ப ஆப்ப மாவு நல்லா பொங்கி நம்ம பாத்திரத்துக்கு வடும்பு வரைக்கும் வரும். ஆப்ப மாவு நார்மலாக பொங்கி வராததுனால குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் ஆப்ப சோடா தண்ணியில் கலந்து ஊற்றி நம்ம கலக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆப்ப மாவோட குவான்டிட்டியோட அளவே அதிகமாகும். பாருங்கள், இப்போ நம்ம ஆப்ப மாவு ஆப்பம் ஊற்றுறதுக்கு தேவையான பதத்தில் கரெக்டாக இருக்குது. நல்லா பாத்திரத்தோட வடும்பு வரைக்கும் மேலே பொங்கியும் வந்திருக்கு. ஆப்ப மாவு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டோம், மேலே பொங்கி வந்துருச்சு. மூடி போட்டு 15 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். ஆப்ப கடாயை நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஆப்பத்தை ஊற்றிக்கலாம். 1 கரண்டி இல்லைன்னா 1.5 கரண்டி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்பவே நல்லா நம்ம ஆப்பத்தை இந்த மாதிரி சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சுற்றி விட்டுட்டோம். சுற்றி விடுறப்பவே
ஆப்ப மாவில் நல்லா ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் ஆப்பத்தில் நல்லா ஹோல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு எண்ணெய் போடுறனா போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டோம்னா சென்டர்லேயும் நல்லா ஹோல்ஸ் வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா பாருங்கள், அதோட வடும்பு லைட்டாக செவந்திருக்கு. ஆப்பம் சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து விட்டு ஆப்பத்தை எடுத்துக்கலாம். இல்லை ஆப்பம் நல்லா மொறுமொறுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆப்பத்தை வேக விட்டோம்னா அதோட வெளிப்பகுதி இன்னுமே மொறுமொறுன்னு மடங்காமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆப்பத்தை எடுத்துக்கலாம். எனக்கு சாஃப்டாக வேணுங்கிறதால நான் லைட்டாக செவந்தோன்னே எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நம்மளோட சாஃப்ட் ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. நல்லா சென்டரில் மெத்து மெத்துன்னு இருக்குது, சைடில் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது. நமக்கு ஆப்பம் நல்லா மொறுமொறுன்னு வேணும்னு நினச்சோம்னா பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆப்பம் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றி நல்லா ஹோல்ஸ் வந்துருச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நான் மூடி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஆப்பத்தை பாருங்கள், சைட்லெல்லாம் நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் சென்டரில் சாஃப்டாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆப்பத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுலேயும் ஆப்பம் சென்டரில் சாஃப்டாக இருக்குது, சைடில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆப்ப மாவு அரைக்கிறப்ப கெட்டியாக அரைக்கணும், தண்ணியாட்ட அரைக்கக்கூடாது. கடைசியாக ஆப்ப சோடா சேர்க்குறப்ப ஆப்ப சோடாவை தண்ணியில் கலந்து சேர்க்கணும், இல்லைன்னா ஆப்ப சோடா நல்லா கரையாது. பழைய சாதம் 1 டம்ளருக்கு அழுத்தி பிடிச்ச 1 கைப்பிடி அந்தளவு சேர்த்தா போது, நிறையா சேர்க்கக்கூடாது. ஆப்ப மாவை 12லேருந்து 15 மணி நேரம் புளிக்க வைக்கணும். ஆப்பம் ஊற்றுறப்ப ஆப்பக்கடாய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் ஆப்பத்தில் நல்லா ஹோல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நம்ம ஆப்பம் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சித்ரா மோகன் சமையலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.